புகாவேரம் பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கு, அங்கால பள்ளிக்கூடம் இருக்கு, 2 பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல இருக்கு. எந்த ஒரு நியாயமும் இல்லாமல், எந்த ஒரு விடயமும் இல்லாமல் கடிதம் போட்டாங்க, எந்த பதிலும் இல்லை. குப்பை மேடா மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் எந்த கதையும் கேட்காத காரணத்தாலே இந்த எதிர்ப்பு போராட்டம் எங்க நிற்கிறோம்னா கிழக்கரியாலையில் குப்பை மேட்டுக்கு எதிரான பாரிய ஆர்ப்பாட்டம் வீதியை மறித்து நடந்துருக்கு. அந்த காணொலியை தான் காட்ட இருக்கிறோம். வாங்க காணொலி போலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இது ஒரு அரியாலை கிராமம். எங்கட கிராமத்தில் வயல்கள், கடற்கரைகள் எல்லாம் இருக்கிற ஒரு ரம்மியமான கிராமம் என்று சொன்னால் இந்த அரியாலை கிராமம். இப்பவும் யாழ்ப்பாண சிட்டியை நெருங்கின ஒரு பீச் இருக்குன்னு சொன்னால் அரியாலை பீச். அப்போ அரியாலை பீச்சை நாங்கள் டெவலப் பண்ணுறதா அல்லது இதை குப்பை மேடாக்குறதா எங்களோட செயற்பாடாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி திட்டமுள்ள ஒரு ஆக்கல் என்று சொன்னால் இதை மூலம் ஒரு பீச் ஆக்கி அதில் ஒரு டூரிசத்தை கொண்டு வர்றதுக்குரிய நடவடிக்கையை தான் நாங்கள் செய்யணும். நாங்கள் எல்லாம் இந்த மக்கள் எல்லாரும் நாங்கள் 2021ஆம் ஆண்டுல இருந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப சொல்லக்கூடாது தங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் இதெல்லாம் கட்டி போட்டோம், இனிமேல் செய்ய போறோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த குப்பமேடு இங்க இருந்து தூக்கப்பட வேண்டும். இந்த குப்பமேட்டால எந்த பிரயோசனம் இல்லை. நீங்க பார்த்துருவீங்க குப்பமேட்டில் சொல்லி அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இந்த குப்பமேட்டை தூக்கும். இந்த குப்பமேடு இருந்தா கடற்கரையில சொப்பிங் பேக் பறக்கும். புகாவேரம் பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கு, அங்கால பள்ளிக்கூடம் இருக்கு, 2 பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல இருக்கு. எந்த ஒரு நியாயமும் இல்லாமல், எந்த ஒரு விடயமும் இல்லாமல், மக்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளாமல் இந்த குப்பமேட்டை தாண்டோண்டித்தனமா உருவாக்கி கொண்டு வராங்க. தயவு செய்து சொல்றோம், நல்லூர் பிரதேசவே எங்களுக்கு எங்கட வீதிகளை அவிழ்த்து செய்கிற நோக்கத்தை மாத்திரம் செய், அல்லது எங்களை இதை டெவலப் பண்ற விடயங்களை செய். இந்த குப்பை மேட்டை இண்டிலிருந்து அகற்றணும். இங்கே இனிமேல் எந்த ஒரு டிராக்டரும் பெறக்கூடாது. டிராக்டரை விட்டு எங்களை ஒரு நீதிமன்றத்தில் குற்றவாளி ஆக்கின்ற செயற்பாட்டை தவிசாளரும் செயலாளரும் செய்ய பார்க்கணும். அதை செய்து எங்களை பயமுறுத்தி இந்த குப்பை மேட்டை தொடர்ச்சியாக நடத்துவதெல்லாம் இந்த திருவிளையாடலாம் இருக்கு. தயவு செய்து சொல்றோம், நாங்கள் அரியாலையாக கூழ்முட்டை மண்டையர் இல்லை. நாங்கள் திருப்பி உங்களுக்கு ஜனநாயக ரீதியாக போராடுறோம். நீங்க சொல்றீங்க ஜனநாயக ரீதியாக போராடின எங்களுக்கு விடிவு கிடைக்கல. நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடுறோம். நீ உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு விடிவு கிடைக்கலேண்டா எப்பறம் மற்றாக்கள் இருந்து எங்களுக்கு விடிவு கிடைக்கும். தயவு செய்து சொல்றோம், இந்த குப்பமேடை தூக்கும். குப்பமோடு இருக்கக்கூடாது. எங்களுடைய எதிர்கால சந்ததி நன்றாக வாழ வேணும். தயவு செய்து இந்த குப்பமேடை தூக்குமாறு தவிசாளர், செயலாளர், எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்றோம். எந்தெந்த அதிகாரிகள் இருக்கிறோமோ அவளை வேற இந்த குப்பமேட்டை தூக்குறதுக்கு மாத்திரம் நடவடிக்கை. நோ அட்ஜஸ்ட்மெண்ட், அதை தூக்கும், அவ்வளவுதான். நன்றி. அனைவரும் வெளியில் வந்து எங்களோடு கலந்து சிறப்பீங்கள். வந்து இந்த கண்டன பேரணியிலே கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள். அதிகாலை வாழ் இதில் பாருங்கள், கிழக்கரியாலையில் அந்த குப்பை ஓட்டுறதுக்கு எதிராக இன்றைக்கு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் பாருங்கள், அதில் இயற்கை வளங்கள் நிறைந்த அரியாலை கிராமத்தை நாசம் செய்ய கொண்டு வர எந்த ஒரு குப்பையை அரியாலை மக்களாகி எப்போதும் அனுமதிக்க மாட்டோம் என்ற அந்த துண்டு பிரசுரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. அதை விட எமது கிராமத்தை குப்பை மேடு ஆக்காது, எமது கிராமத்தின் கட்டமைப்பை சீர்குலைக்காது, எமது கிராமத்தின் வளங்களை நாசமாக்காது, எமது வாழ்வாதாரத்தை சீரழிக்காது என்றும் கூறப்பட்டிருக்கு. அரியாலை மாநில மக்களால் காலையில் 7 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனசு நிறைஞ்சிருக்குது. ஒரு கால் யாழ்ப்பாணத்திலிருந்து வட்டுக்கோட்டை சந்தைக்கு காப்பதிலும் கல்லுண்ட வெளியால் போன அப்படி இருக்கும். கழிவுகளை அந்த இருபத்து கிழக்கெரியால
நலமான நாங்களுக்கு தான் காரணமாக நல்ல பிரதேச சபையினர் நாங்கள் மனதார பாராட்டி வாழ்த்துத்தான வேணும். கழிவுகளை காசாக்குற நாடுகள் எங்க, காசை கழிவாக்குற நாங்கள் எங்க. இயற்கை கழிவுகளை உரமாக்கலாம், பிளாஸ்டிக் கழிவுகளை மீள பாவிக்கலாம். இது எல்லாம் பாருங்க இந்த கிழக்கரியாலை அவசியம்தான். கிழக்கரியாலையில கழிவு மையத்தை துவங்கி எதிர்காலத்தில் எங்களுக்கு நல்லது நடக்க குப்பை மேடு அமைப்பதால் அவர்கள் மாறிய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு துர்நாற்றங்கள் வீசி அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நோய்கள் எல்லாம் வரும் வாய்ப்பு அதிகமாக காணப்படுவதால் அவர்கள் இந்த குப்பை மேடு எதிர்த்து போராட்டம் செய்கிறார்கள். பாருங்க கிழக்கு அரியாலை பகுதியில் தற்போது அமைக்கப்பட்டு வருகின்ற அந்த குப்பை மேடு தொடர்பான எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்ற குப்பை மேடை அகற்றுங்கள். குப்பை மேடு எங்களுக்கு தேவையில்லை. அதில் எந்த விடயமும் எங்களுக்கு கலந்தாவே தேவையில்லை. பாருங்க அது பாரிய ஆர்ப்பாட்டம் உண்டு. வீதியில் இறங்கி ஏனியன் மீதியை வளைத்து அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாருங்க அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு அடிபணிந்து அவர்கள் அந்த பஸ் பேருந்தை விடுகிறார்கள். அந்த நல்ல மனதை பாருங்க. அவர்கள் அந்த வீதியை மறுத்து போராட்டம் செய்தாலும் அந்த பேருந்து செல்வதற்கு அவர்கள் இடையூறு செல்லாமல் அந்த பேருந்தை விடுகிறார்கள். ஏனென்றால் வேலைக்கு செல்லும் பணியாளர்கள் இருக்கிறபடியால் அவர்கள் அந்த உடனடியாக இங்கே வருகை தர வேண்டும். தவிசாளர் உடனடியாக வருகை தர வேண்டும். அது நிராகரிக்கப்பட்டது. நன்றி. எமது எதிர்ப்பினை காட்ட வேண்டும். எவரும் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம். 21/6/2025 புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபையின் தவிசாளர் அரியாலையில் குப்பை கொட்டும் நிலையம் அமைக்கப்பட உள்ளது என ஊடகங்களின் ஊடாக அறிவித்தார். ஆண்டு 2025 தொடக்கம் அன்று வரை இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக தங்கள் கிராமத்தில் அமைக்கப்பட்டு வரும் குப்பை கொட்டும் நிலையம் தொடர்பாக தகவல் சேகரிக்க ஆரம்பித்தார்கள். 4/6/2025 மாவட்ட உரிமை சுற்றாடல் அமைச்சருக்கும் பிரதமருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. 6/2025 மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு எழுத்து மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆடி 2024 காரை முடங்கி மயானத்தில் மதில் கட்டும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தங்களுடைய முறைப்பாட்டு கடிதங்களை ஊரில் உள்ள அமைப்புகளின் ஊடாக நல்லூர் பிரதேச சபை மற்றும் நல்லூர் பேச வானம் சென்றிருக்கிறது. உங்கள் பரம்பரையே நாசமாகும். கடற்கடலிலே ஷாப்பிங் பேக் பறக்கும். குப்பைகளின் எரிப்பதன் மூலம் குறைகள் உங்கள் நோக்கி பாருங்க அந்த கிழக்கரியாலை மக்கள் பஸ் எல்லாம் பிடிச்சு வந்து சூழப்பட்டு ஒரு அழகான கிராமமாக காணப்படுகின்றது. அதை அளிக்கின்ற நோக்கத்திலும் அரசியல் லாபங்களுக்காகவும் இந்த அரியாலை கிராமத்தை தங்களுடைய ஒரு குப்பை மேடாக்கின்ற ஒரு அமைப்பினரின் செயற்பாட்டை எமது அரியாலை ஒரு வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த அரியாலை ஊரில் குப்பை மேட்டை நிறுவி இந்த அரியாலையை ஒரு மக்கள் வாழ முடியாத அற்ப சலுகைகளாகவும் உங்களுக்கு வேலைகள் தருவதாகவும் கூறி இந்த
கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அறியாத மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இவர்களுடைய கபட நாடகம் தான் இது. அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எம்மை ஒரு பகடக்காயலாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த நல்லூர் பிரதேச சபையில் இந்த கிழக்கறியாத வீதியில் சென்று பார்த்தால் தெரியும். நல்லூர் பிரதேச சபையினால் எதிரான அபிவிருத்தி பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அவர்களில் இந்த ரோட்டால் ராவு பயணிக்கவே முடியாது. விளக்குகள் பொருத்தப்படவில்லை. கிழக்கறியாலையில் ஒரு நல்ல பீச் இருக்கின்றது. அந்த பீச்சை டெவலப் பண்ணவில்லை. குப்பை மேடு மட்டும் எங்களுக்கு தேவையா? மக்களே சிந்தியுங்கள். இவர்களுடைய அந்த அயாக்கிரதை நாங்கள் எவ்வளவு கலத்தப்படவே ஒரு தடவை மாத்திரம் வந்த அந்த தவறு இவர்களுக்கு நாங்கள் சொல்லி சொல்லி எந்த ஒரு பயனும் கிடையாது. இவர்களை நாங்கள் குப்பைகளை போட வேண்டாம் என்று குறிப்பிட்ட பிரதமர் ஆக்க வேண்டுமா? இந்த நல்லூர் பிரதேச சபை மிகவும் திட்டமிட்டு எமது பிரதேசத்தை நாசமறுக்கும் வேலையில் ஈடுபடுகின்றது. தயவு செய்து மக்களே சிந்தியுங்கள். நீங்கள் வீட்டுக்குள் இருந்து கலைப்பதாலோ அல்லது சந்திகளில் கலைப்பதாலோ அல்லது பேஸ்புக்கில் அறிவட்டுக் கொண்டிருப்பதாலோ எந்த பயனும் இல்லை. எதிர்ப்பு ஒன்றே அவர்களை வலுவாக்கும். நாங்கள் இந்த ஆளுநர் மற்றும் அனைவருக்குமே இந்த விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அவர்களுக்கு தேவை இந்த குப்பைகளை எங்கே அகலாக்க வேண்டது. அந்த குப்பை எங்கே அகற்றலாம் அவர்கள் நினைப்பை தவிடுபடியாக்க வேண்டும். தயவு செய்து அற்ப சமையல் பிரதேசத்தை நாசமாக்காதீர்கள். உங்களுக்கு வேலைகள் தருவதாக குறிப்பிடுவார்கள். ஊருக்கு வந்து பார்க்கிற திசையெல்லாம் பச்சை வயல், ஒரு பக்கம் நீலக்கடல், தென்னை பனை சோலையும் அதிண்ட வாசமும் வெண்ணிற மணலும் குளங்களும் என்று இயற்கை அழகால நிரம்பின எங்கட கிராமத்தை தேடி வந்து வெளிநாட்டு பறவைகளும் அடிக்கடி எங்களை பரவசமாக்கும். எங்கட ஊராக்கள் கல்வி, கலை, விளையாட்டு, கலாச்சாரம், பண்பாடு என்று எல்லாத்திலே எப்பவுமே முதலிடம் தான். இதால நாங்கள் அரியாலை ஊரார் என்று சொல்றதுல எங்களுக்கு எப்பவுமே பெருமைதான். இவ்வளவு அழகும் பெருமைகளும் உள்ள எங்கட ஊருக்கு கழிவு சுத்திகரிப்பு மையம் வரப்போகுது என்று கேள்விப்படுகிறத நினைக்க இவ்வளவு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது தெரியுமா? அந்த ஒரே ஒரு ஒடுக்கமான அரியாலை கிழக்கு வீதியால இனி தொடர்ச்சியா அழுக்கு குப்பைகளை காவிக்கொண்டு குப்பை டிராக்டர்கள் வரப்போதும். இனி வயல்கள்லையும் கடல்லையும் ஷாப்பிங் பேங்குகளும் கழிவுப் பொருட்களும் பறந்து பரவி மிதக்க போறதை நினைக்க பேரானந்தமாயிருக்கிறது. கடற்கரையை நாசமாக்காதீர். கடற்கரையை இனி ஒரு டெக்டர் இங்கே வேண்டாம். 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 தயவு செய்து அபிவிருத்தி பணிகளை மாத்திரம் மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். வணக்கம் உறவுகளே. எங்கட ஊருக்கு வந்து பார்க்கிற திசையெல்லாம் பச்சை வயல், ஒரு பக்கம் நீலக்கடல், தென்னை தாங்கள் குடிக்கின்ற கப்புகளை அந்த டஸ்ட்பின்களில் இடுமாறு அன்புடன் கவனிக்கின்றோம். நாங்கள் எந்த
ஏய் போலீஸா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நவரத்தினம் பியூர்தான். நான் அரியால பிரதேசத்தை சேர்ந்த நபர். இன்றைக்கு என்ன பிரச்சனைனா ஒரு குப்பை பிரச்சனை. இது வந்து இங்கு நேற்று வந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கிறது குப்பை பிரச்சனை. அரியாலை பொறுத்த வரைக்கும் எந்த மத்திய அரசாங்கம் சரி உள்ளூராட்சி சபையும் சரி அபிவிருத்தியில் வந்து தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறது எங்கள் பகுதி. இங்குள்ள மக்கள் வந்து வீட்டு திட்டம் கூட ஒழுங்காக இல்லை, காணிக்கு உறுதியல் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, அதை விட பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கான உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை, போக்குவரத்து வசதி ஒழுங்கு இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அனைத்துக்கு நாங்கள் பல்வேறு வழிகளில் போராட்டம் செய்து தீர்வு பெற முயற்சி செய்வாங்க. எவருமே எங்களுக்கு அந்த தீர்வை பெற்று தரல. ஆனால் அந்த குப்பை பிரச்சனையை வந்து எடுக்கிறது வந்து அரியாளால் குப்பை கூட பொருத்தமாகணும்னு சொல்லி எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பகுதியை தான் ஓடியாரு குப்பையை கொண்டு. ஆனால் இந்த பகுதி மக்கள் வீடுகளில் வந்து குப்பை எடுக்கிறது ஒவ்வொரு நாளும். எங்கேயோ எடுக்கிற குப்பையை கொண்டு இதில் குப்பை போடுறது. 2021 கோவிட் பிரச்சனை காலத்தில் இங்கே முதல் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது. அந்த நேரத்தில் நாங்கள் போய் பிரதேச சபையில் கதைச்சு அதை தடுத்து நிறுத்தி மக்கள் போராட்டம் செய்தால் நிறுத்தினார். அதெல்லாம் வேண்டிய ஆட்சி காலம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த குப்பை பிரச்சனை அப்படியே விட்டாச்சு. இப்போ கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஆட்சிக்கு வந்த புதிய தவிசாளர் அவற்றை ஆட்சி காலத்தில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இப்போ காரைக்காலில் ஒரு பிரச்சனை வரும், அந்த குப்பை பிரச்சனை. இப்போ அங்கே அது பெரிய பிரச்சனை ஆகி நீதிமன்றத்தின் மூடாக அங்கே போடணும்னு சொல்லி இது கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை கொண்டு எப்படியாச்சு தற்காலிகமாக தீர்த்து வைக்கணும்னு சொல்லி போட்டு அவை தெரிவு செய்த இடம் இங்கே அரியாலை. இப்போ நாங்கள் போய் சொன்னாங்க இந்த குப்பை போடணும், இது விவசாய நிலம், கடல் வளம் உள்ள இடம், மக்கள் குடியிருப்பு இருக்கிற இடம், இங்கே நீங்கள் குப்பையை போடணும். நாங்கள் எங்களை சொன்னது வந்து நாங்கள் இங்கே குப்பை போடலை, சுடலை அபிவிருத்தி செய்கிறோம், மதுளெல்லாம் கட்டினேன். இப்போ நாங்கள் சந்தேகம் பண்ணி கேட்டோம், ஐயா பெரிய மதுளெல்லாம் கட்டுறீங்க, கிரவில் போட்டு நிறப்புறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ அதுக்கு எங்களுக்கு சொன்ன விளக்கம் சுடலையை தான் நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம். அப்போ நாங்கள் சரி கொஞ்சம் நான் விட்டுட்டோம். இப்போ திருப்பி கொஞ்சம் வாகனங்கள் வந்து போய் எங்களுக்கு சந்தேகம். இப்போ நாங்கள் இந்த அவளையும் விசாரித்து பார்த்தா திண்ம கழிவுத்தல் திட்டம் வந்து உங்க செய்யப்படும் சொல்லி தவிசாளர் ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்கிறேன். இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு வைக்கிறனாங்க இங்கே குப்பைகள் போடணும், இங்கே மக்கள் குடியிருப்பு இருக்கிற இடம், விவசாய நிலங்கள், இங்கே மக்கள் கூடுதல் கால்நடை வளர்க்குறது. இப்போ அதில் வந்து மேய்ச்சலுக்கு அவுட்டு தான் போடுறது, வீடுகளை கட்டி வளர்க்குறது. அந்த மேய்ச்சல் போகிற கால்நடைகள் வந்து இவியல் போகிற குப்பைகள், பொலித்தீன், பிளாஸ்டிக் எல்லாம் எல்லா இடம் வயல்வெளி எல்லாம் நிறைஞ்சு கிடக்கும். அதை அங்கே கால்நடை சாப்பிட்டு கால்நடை வளர்க்க தொடங்கிட்டு அதோட இது ஒரு வெளிப்பிரேசம் என்ற வழியாக காற்றுக்கு அந்த குப்பைகளோட பொலித்தீன், பிளாஸ்டிக் எல்லாம் எல்லா இடமும் பெறும். கடலுக்கு மக்கள் குடியிருப்பு, பாடசாலை அதுகளுக்கு பெறும். அதான் நாட்டம், சரியான மனம். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த காற்று ஒரு கடல் பக்கத்தில் இருக்க ஒரு வெளிப்பிரதேசம். இந்த காற்று வீட்டுக்கு அந்த மனம் எங்கே போகும், எல்லா இடமும் போகும். அதை விட என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் அந்த சேர்த்து போட்டு கொளுத்திக்கணும். இப்போ கொளுத்ததோ புகமண்டலமாக இருக்கும், இந்த ஏரியாவில் புகமண்டலமாக இருக்கும். இப்போ அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்து போராட்டம் செய்து நாங்கள். இப்போ அதுக்கு இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் மக்களில் ஒற்றுமையாக இருக்கிற மக்கள் உடைக்கணும், அவைகளுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணும். சொல்லிப்பட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் உலகம் வேலைவாய்ப்பு கேட்டு கொடுக்கல. இப்போ அவசரமாக அந்த குப்பை தரம் பிரிக்கிறதுன்னு சொல்லி அது கொஞ்சம் பேர் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கணும். கொடுத்து எங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உறுதி பண்ணி 2ஆக உடைச்சிருக்கணும் மக்களை. அப்போ நாங்கள் சொன்னாங்க வேலைவாய்ப்பு கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. பரம்பரை கொடுக்குறாக்கள் ஒரு வேலைவாய்ப்பு தேவை, நீங்கள் கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது வரைக்கும் அந்த குப்பையில் போட்டு மக்களுக்கு எதிராக செய்யப்படாங்க சொல்லி ஆளுநருக்கு, அந்த அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச செயலகம், பிரதேச சபைக்கெல்லாம் நாங்கள் கடிதம் போட்டுனாங்க. எந்த பதிலும் இல்லை. கேட்டார் அந்த 2வது தான் வைக்கணும், அதுக்கு என்ன இருக்குது, அது என்ன பிரச்சனைங்க, அது குப்பை போட தானே வேணும், நீங்கள் எந்த அடுக்கிறீங்க, ஏதோ பொறுப்பேற்ற கதை. அப்போ ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் எங்களுக்கு அனுமதி தாங்க வந்து பிரச்சனை கதைக்கிறதுன்னா எங்களை புறக்கணிக்கணும். இப்போ அபிவிருத்தியில் எங்களை பிரதேசத்தை புறக்கணிக்கணும். குப்பையில் கொண்டு அடாத்தாதுக்க போடணும். இது வந்து விவசாயம், கடல் தொழில், கால்நடை வளர்ப்பு, இந்த 3 தொழில் தான் நமக்கு செய்கிறது. விவசாய நிலங்களை அந்த குப்பையில் போட்டால் பொலித்தீன் கழிவுகள் வந்து அந்த மண்ணில் கலக்கும். அடுத்த வந்து இது வந்து ஒரு 10 அடி 15 அடி தோண்டினா தண்ணி வார இடங்கள். அதுக்கு வந்து மழைக்கழிவுகளை கொட்டினோம், தனியார் நிறுவனமும் கொட்டினோம். இதில் பாதி கேட்டால் பசலையா மழைக்கழிவை வந்து கொட்டினா நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். அதை கேட்டால் சொல்லினோம் வந்து தாங்கள் தென்னைக்கு உரம் போடினோம், அதுக்கு இது போடினோம். இது அப்போ எங்களுக்கு இன்னும் குடிக்கிற தண்ணி பிரச்சனையும் பிறப்பு. அப்போ கொஞ்சம் சனம் வந்து விளக்கமில்லை தானே. அவங்களுக்கு என்ன செய்யணும், வேலைவாய்ப்பு கொஞ்சம் உதவி திட்டங்கள் சலுகையில் காட்டி எங்கள் போராட்டத்தை நசுக்கப்பாக்கணும். முதல் சொல்லினோம் ஒரு தமிழர் போராட்டத்தில் சிங்கள அரசு, சிங்கள அமைப்பு வந்து தடுக்குது, நசுக்குது, தமிழ் சேனத்தை உடைக்குது, எங்களுக்கு அட்டாசம் செய்யுது கொஞ்சம். இன்றைக்கு தமிழ் சேனம் இந்த ஒரு கிராமக்கள் நாங்கள் போராட்டம் செய்யணும். அதை குழப்பறதுக்கான இதே தமிழ் ஆட்சி செய்கிற தமிழ் தரப்பு தான் பல்வேறு இதுகளை நெருக்கடியை தாரினோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிங்களவரங்கள் செய்தால் ஒடுக்குறன்னு சொல்கிறீங்க, ஐநா வந்து விசாரிக்கணும், சர்வதேச விசாரணை சொல்லி ஒப்பாரி வைக்கிறீங்க.
இன்றைக்கு தமிழ் மக்கள் இதே பகுதி வாழ் நாங்கள் போராட்டம் செஞ்சதா அதை நீங்கள் நசுக்கிறீங்க ஒடுக்குறீங்க. இப்போ அவைகளுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு தர மாட்டேன். குப்பையை மட்டும் தான் தொடர்ந்து வந்து போடணும். இப்போ ரெண்டாவது சரி, இப்போ இந்த போராட்டம் வந்து இன்றைக்கு தொடருமா? இப்போ என்ன கட்டத்துக்கு? இல்லை, இது வந்து இப்போ நாங்கள் தவிர்க்காதவர்கள் விலை சொல்லியிருக்கோம். இப்போ வாரம் சொல்லியிருக்கார், அவரை கதைச்சி போட்டு அவர் நல்ல முடிவு தந்தால் போராட்டத்தை விடுவோம். அவரை திருப்பி வளமையாக எங்களை விதண்டாவது கதை வச்சு கொண்டு எங்களை இதை கருத்தில் வைக்காமல் இருப்பாராக இருந்தால் அந்த போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக செய்வோம். மக்கள் எல்லாருமே ஒத்துழைப்பா இந்த போராட்டம்? ஊர் அமைப்பு, பொது அமைப்பு, இது அரசியல் கட்சி ஒழுங்கு போராட்டம் இல்லை. இது மக்கள் அமைப்புகள், விளையாட்டு கழகங்கள், இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டம் செய்கிறோம். ஒரு மக்கள் போராட்டம். இது மக்கள் போராட்டம். இது எந்த கட்சி இது நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் மக்களாக நாங்களாம் அந்த சமூக வளத்தில் வந்து தொடர்பு கொண்டு மக்களோட கதைச்சு நீங்கள் ஒரே ஆக்கலான்னு. இப்போ இது வந்து ஒவ்வொருக்கும் பொறுப்பு இருக்குது. இப்போ நாங்கள் சொல்லி வாங்கணும்னு கூப்பிடுறது இல்லை. இப்போ அவையெல்லாம் வந்து இப்போ ஏன் இன்றைக்கு ஒழுங்கு செஞ்சால் இன்றைக்கு முடிய காலத்தால் வேலைக்கு போகிறாங்க, பள்ளிக்கு போகிறாங்க, ஒரு நடுத்தாங்க காட்டி உணர்வை காட்டிட்டு போகிறதுக்கு தான் இப்படி ஒழுங்கு செஞ்சாங்க. மற்ற வந்து அந்த துண்டு கழிவு அகற்றல் இந்த திட்டம் வந்து மஞ்சள் இருக்கிற இடத்துல வந்து எத்தனை குடும்பங்கள் இருக்குது? விளங்கலை. இந்த திட்டம் அமைய போகிற இடத்துல வந்து எத்தனை குடும்பங்கள் இருக்குது? இப்போ வந்து 4 கிராமம் இருக்குது, அதுக்கு ஒரு 350 குடும்பம் இருக்கும். அங்கே பின்னால் பூம்பாறு கிராமம் இருக்குது, அதுக்கு ஒரு 300 குடும்பம் இருக்குது. பின்ன கிழக்கரியான்ற ஒரு கிராமம் இருக்குது, அதுக்கு ஒரு 100 குடும்பம் இருக்குது. அதை விட இப்போ வெளிநாட்டு தமிழர்கள் இங்கே உள்ள வந்து கொட்டல் அடிக்கணும், 3 கொட்டல் அடிச்சாச்சு, இன்னும் 4-5 கொட்டல் அடிக்க இருக்கணும். அப்போ பீச் இருக்குது, 2-3 பீச் இருக்குது. இப்போ உள்ளூர் சேனம் போக வெளியூர் சேனம் கொஞ்சம் மாறினோம். அதை வந்து இதை நீங்கள் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வயல் வெளியில் வெளிநாட்டு பறவைகள் இருக்கிறது, இதான் வயல் செய்கிற இடம். அப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர் என்ன சொல்லிடமுடா, அப்படி குப்பையில் கொட்டி இப்படி பேசுவாங்க, நாங்கள் முதலீடாக கையை விட்டுட்டு திருப்பி போக போகிறோம்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்படி செய்தால் நாங்கள் விட மாட்டோம். எங்களை சொல்கிறீங்க முதலீடு செய்ய வாங்கன்னு கூப்பிடுறீங்க, நாங்கள் வந்து செய்தால் நீங்கள் இப்போ குப்பையை கொட்டி பிரச்சனை பண்ணிக்கிறது அவையோட பிரச்சனை பண்ணினோம். இன்னொரு எங்களுக்கு மெயின் பிரச்சனை சொன்னால் எங்களை சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், இயற்கைவளம் பாதிக்கப்படும். அதே அங்கே பள்ளிக்கிடங்களாம் இருக்குது. இன்னொரு வெளிப்பிரேசனுடைய காற்றுக்கு வந்து இந்த துர்நாற்றம் புகை வந்து எல்லா இடம் பெறவும், இதால் மக்கள் சுவாசிக்கிறதுக்கு அதுக்கு வருத்தங்கள் இருக்கும். இது வந்து ஒரு சுற்றுலாத்துறையை நசுக்கிற மாதிரி இருக்குது. நாங்களும் அபிவிருத்தி செய்யணும் இல்லை, நாங்கள் எங்கிற முயற்சியால் செய்துன்னு வந்தால் அதையும் நசுக்கணும். அவேண்ட இது நோக்கம் என்னன்னு சொன்னால் பிரச்சனை ஒன்று இருக்கா, அதை தற்காலிக தீர்த்து போட்டு தங்கள் ஆட்சி காலத்தை முடிச்சுட்டு போயிடணும். அதான் அவைகளுக்கு தீர்வு. நிரந்தர தீர்வு காணணும்னு யோசிக்கணும் இல்லை. இப்போ எல்லாத்தையும் கொட்டி போட்டு தரம் பிரிக்கிறத விட குப்பை சேகரிக்க சனத்தில் சொல்லணும், நீங்கள் தரத்தை பிரித்து தாங்க, அப்படி பிரித்து தாட்டி அது ஒரு ஃபைன் ஒன்று போடுங்க, எல்லாரும் நீதிமன்றத்தை வழக்க போடுங்க. சனம் என்ன செய்யும், பிரித்து கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் கொட்டி போட்டு பிரிக்கிற மட்டும் அது சுவாங்க. அப்போ அதை நாங்கள் சொல்கிறோம், அதை எங்களை அதையும் கேட்கணும் இல்லை. எங்களால் ஒருங்கிற கூட்டத்துக்கு ஒரு அனுமதி வாங்க வந்து கலைக்கிறதுனா அதையும் புறக்கணிக்கணும். சரி, சுற்றுலாத்துறை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஆக அதற்கு முன்னுரிமை கொடுக்கும் போது இந்த பிரதேசம் குப்பை மேடாக இருப்பதற்கு பொருத்தமானதாக இருக்காது. இந்த பிரதேசத்தினுடைய அதாவது 2 பிரதேசங்களினுடைய குப்பைகளை சேகரிப்பதற்கான இடம் தேவை என்கின்ற இதை நாங்கள் மனப்படத்தில்லை. ஆனால் அதற்கு இந்த இடம் பொருத்தமானது அல்ல என்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஆக இந்த கோரிக்கையை செவிமடுத்து துறை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், அரசாங்கம் எல்லோரும் இதுவே தலையிட்டு இந்த வடமாகாணத்தின், அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் வடக்கின் கலாச்சார மையமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த கிழக்கு அரியாலை பிரதேசத்தினுடைய சுற்றுலா ஈர்ப்பு, அதனுடைய சுற்றுலா ஈர்ப்பு தன்மையை தயவு செய்து பாதுகாப்பதற்கு எல்லாரும் முன்வர வேண்டும் என்று இந்த வயல் இருக்கிறது, பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று இருக்கும் பொழுது இந்த அரியாலை மண்டானா இந்த குப்பை போடுவதற்கு இடம் வந்து அரியாலை மக்களுக்கு ஐயப்பாடு ஏற்பட்டுள்ளது. அரியாலை மக்கள் கல்வி கேள்வி பயமுறுத்தி எங்களை குப்பை மாட்ட தங்கள் திட்டத்தை நடத்துறதுக்கு செய்யணும். நாங்கள் உப்பை மீண்டும் மீண்டும் சொல்றோம், உப்பை தவிசாளர் பெறணும், கவர்னர் பெறணும், எங்கட பிரச்சனை தீர்த்து வைக்கணும். அதுல கதை இல்ல, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்த குப்பை முடிஞ்ச போடலாம், இதுவே டிராக்டர் வரவே கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவுகின்றோம். தயவு செய்து இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கிற மக்கள் எல்லாருக்கும், எல்லா மக்கள் எல்லாம் நாங்க கேட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தானாச்சா எல்லாருமா அன்பா இந்த குப்பை போடக்கூடாது வந்திருக்கிறாங்க. தயவு செய்து மனதில் கருத்துல கொண்டு குப்பையை போட வேண்டாம், போட வேண்டாம், போட வேண்டாம். எங்களுக்கு தேவையான அபிவிருத்தி பணிகளை மாற்றம் ஒரு லைட் போடல, ஒரு கடற்கரையை சுற்றுலா செய்யல, இன்றைக்கு
கொண்டு இயலாது, குப்பமேடு போட இயலாது என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். வருடமாக அரியாலை பகுதியை குப்பை மேடாக்குகின்ற செயற்பாட்டினை இந்த அரச இயந்திரம் செய்கின்றது. அதுவும்